அது மாத்திரமல்ல, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே, எந்த நாளிலே? நாம் என்றைக்கு இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாளிலே, அந்த நேரத்திலே, நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஒரு ஸ்பிரிட்டை, எப்படிப்பட்ட ஒரு ஆவியை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். எப்படிப்பட்ட ஆவியை பெற்றீர்கள்? புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்தீர்கள்? பெற்றீர்கள். எல்லாம் கவனிங்க. பெற்றீர்களா, பெறப்போகிறீங்களா? ஆண்டவர் 2ஆம் வருகையில் அப்படிப்பட்ட ஒரு ஆவி எனக்குள்ள வைப்பாரு பாஸ்டர். நான் கனவு காண்டுகிட்டு இருக்கேன் பாஸ்டர். என்ன கனவு காண்றீங்க? அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு ஆவியை தேவன் நாம் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளிலேயே நமக்குள்ள என்ன செஞ்சிட்டாரு? வச்சிட்டாரு. இப்ப எப்படிப்பட்ட ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, எப்படிப்பட்ட ஆவி உங்களுக்குள்ள இருக்குதுன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. பயப்படுகிற ஆவி அல்ல, நடுங்குகிற ஆவி அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அப்படிப்பட்ட ஆவியை தேவன் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. என்னைக்கு வச்சாரு? நீங்க என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீங்களோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டீங்களோ, என்றைக்கு இயேசு நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்தீர்களோ, என்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீங்கள் கழுவப்பட்டீர்களோ, அன்றைக்கு இப்படிப்பட்ட ஆவியை கர்த்தர் செஞ்சார் உங்களுக்குள்ள வச்சுட்டாரு. அதனால நீங்க அடிக்கடி ஜெபத்துல போய் எப்படி கூப்பிடணும்? ஆண்டவரை எப்படி கூப்பிடணும்? அப்பான்னு கூப்பிடணும். அப்பா பிதாவே. அப்பா, அப்பானா செல்ல பேருன்னு அர்த்தம். நீங்க உங்க டாடி எப்படி கூப்பிடுவீங்க? கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? செல்லம்மா கூப்பிடுவீங்களா உங்க அப்பாவுக்கு ஒரு பேர் வச்சு? அது மாதிரி நம்ம பரலோக தகப்பனுக்கு ஒரு செல்ல பேர் இருக்குது, அப்பா ஃபாதர். அப்பா ஃபாதர். அப்படி கூப்பிடக்கூடிய ஒரு ஸ்பிரிட்டை தேவன் இருக்கிறார், நமக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கே நான் பார்க்கிறோம், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். திரும்பவும் நீங்கள் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்ப எப்படிப்பட்ட ஆவியை பெறாமல்? பயத்தின் ஆவியை பெறாமல், அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். ஆமென். எனவே நமக்குள்ளே பயத்தின் ஆவி இல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, நமக்குள்ளே தைரியத்தின் ஆவி இருக்கிறது. நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? எப்படிப்பட்ட ஆவி இல்ல? பயத்தின் ஆவி இல்ல. எல்லாம் இருக்கிறீங்களா? அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. எப்படிப்பட்ட ஆவி இருக்குது? எல்லாம் இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படுவதற்கு முன்னதாக பயத்தின் ஆவி இருந்துச்சு, அடிமைத்தனத்தின் ஆவி இருந்துச்சு. ஆனால் இப்பொழுதோ பயத்தின் ஆவி அல்ல, தைரியத்தின் ஆவி இருக்கிறது. ஆனால் இப்பொழுதோ அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, ஆளுகை செய்யக்கூடிய ஆவி நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென். என்ன ஆவி இருக்குது இப்ப நமக்குள்ள? ஆளுகை செய்யக்கூடிய ஆவி. இந்த ஸ்பிரிட்டை தான் கர்த்தர் முதல் மனுஷனாய் ஆதாமுக்குள்ள வச்சிருந்தாரு. அதனாலதான் கர்த்தர் அவனை பார்த்து சொன்னாரு, ஆண்டு கொள்ள கடவீர்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்து நீங்கள் பல்கி பெருகி பூமி நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் என்று என்ன செய்தார்? தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப ஆதாமுக்குள்ள இருந்த ஆவி என்ன? ஆண்டு கொள்ளக்கூடிய ஆவி, ஆளுகை செய்யக்கூடிய ஆவி. பாவத்தின் நிமித்தமா மனுஷன் அதை இழந்துட்டான். இப்ப மீட்பின் மூலமாக அதே ஆவியை கர்த்தர் நமக்குள்ள வச்சுட்டாரு. இப்ப நமக்குள்ள அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, நமக்குள்ள பயத்தின் ஆவி அல்ல, நமக்குள்ளே தைரியத்தின் ஆவி இருக்கிறது. நமக்குள்ளே ஆளுகை செய்யக்கூடிய ஆவி என்ன செய்கிறது? இருக்கிறது. என்ன ஆவி இருக்குது? ஆளுகை செய்யக்கூடிய ஆவி. எல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ளே பயத்தின் ஆவி அல்ல, ஆளுகை செய்யக்கூடிய ஆவி இருக்கிறது. என்ன ஆவி இருக்குது? ஆளுகை செய்யக்கூடிய ஆவி இருக்கிறது. அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல. அதனால தான் நான் அடிக்கடி சொல்றது, ஜெபத்துல போய் ஆண்டவரே நான் அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓங்கி தலையில கொட்டு போடணும்.
நான் சொன்னேன் போன வாரம், மற்ற கிறிஸ்தவங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கக்கூடாது. மற்றவங்க ஜெபிக்கிறதெல்லாம் அப்படியே கவனித்து அதே மாதிரி வாயில் வச்சு நீங்கள் ஜெபிக்க என்ன செய்யக்கூடாது, பழகக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் தவறாத்தான் ஜெபிக்கிறாங்க. நான் அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தர் சொல்றாரு, உனக்குள்ள என்ன ஆவி கிடையாது, அடிமைத்தனத்தின் ஆவி கிடையாது, பயத்தின் ஆவி கிடையாது. அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஆவி என்ன செஞ்சிருக்கிறேன் உனக்குள்ள நான் வச்சிருக்கிறேன். இப்ப என் பிரசனத்துக்கு வரும் பொழுது அடிமைன் பேசாத, கழுதன் பேசாத, குப்பன் பேசாத, கழுதன் பேசாத, சாக்கடை தண்ணின்னு பேசாத, புழுன்னு பேசாத, மண்ணுன்னு சொல்லாத, என்னை கேவலப்படுத்தாத, என்னை அவமானப்படுத்தாத. ரத்தத்தை சிந்தி உன்னை என்ன செஞ்சிருக்கிறேன், என் பிள்ளையா மாத்தி இருக்கிறேன். அந்த ஆவி உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய அந்த ஆவி உனக்குள்ள வச்சிருக்கிறேன். இப்ப அதை வச்சுக்கிட்டு திருப்பி வந்து பழைய மாதிரியே ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னதாக உனக்குள்ள இருந்துச்சு பயத்தின் ஆவி, அடிமைத்தனத்தின் ஆவி, அது மாதிரி இப்போ வந்து நான் அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொன்னா, உனக்கு அறிவில்லை, உன் ஜெபத்துக்கு பதில் வராது, நீ வெற்றி பெற முடியாது. அநேக கிறிஸ்தவர்கள் தோற்று போனதுக்கு காரணம் தான், தெரிந்து கொள்ளுங்கள். வருஷம் 30 ஆச்சு, இன்னும் அடிமைத்தனத்தின்ற வார்த்தை என்ன செய்யல, போகல. இன்னமும் 30 வருஷமா அடிமை அடிமைன்னு தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஜெபத்துக்கு பதில் வரல. உங்களுக்குள்ள ஒரு பெரிய திருப்தி, நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போய் அடிமைன்னு 10 முறை சொல்லிட்டேன். அவனுடைய பரலோகத்துக்கு போன பிறகு ஆண்டவர், நீ எத்தனை முறை சொன்ன அடிமைன்னு? 25 முறை. வா, உனக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் வா அப்படின்னு பரலோகத்தில் வச்சு பிரேஸ் கொடுக்க போகிறது மாதிரி இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. கர்த்தர் சொல்றாரு, சுத்த இதாக இருந்திருக்க போ, உனக்கு ஒரு அறிவு இல்லை. உனக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியை நான் வச்சிருக்கிறேன். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தை ஆவி அல்ல, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்ன செஞ்சிருக்கிறேன் உனக்குள்ள வச்சிருக்கிறேன். அதனால வீட்டில் இருக்கும் போது, போகும்போது, வரும்போது அடிக்கடி என்ன செய்யுங்க, அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. கர்த்தர் சொல்லுவாரு, மகனே இதை இருக்கிறேன்ப்பா, மகளே இதை இருக்கிறேன், உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன், உனக்குள்ளதான் இருக்கிறேன்னு சொல்லுவாரு. பெரிய தைரியம் வரும். அப்பா பிதாவின் கூப்பிட்டு பாருங்க, எவ்வளவு தைரியம் வருது தெரியுமா உள்ள. நீங்க அடிமை சொல்லி பாருங்க, உள்ள பயமும் நடுக்கும் திகிலும் பற்றி பிடிச்சிரும். ஏற்கனவே பயந்தான் கிடக்குறாங்க சிலர், இதுல நீ இதை பேச பேச எப்படி வந்துடும், இன்னமும் பயம் உள்ள பத்தி பிடிச்சிரும். 10 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி உங்களை உலுக்கி தூக்குங்க சிஸ்டர், எந்திரிங்க சிஸ்டர், நீ எழுப்பணும் சில ஆட்களை. ஏன்னா அடிமைன்னு பேசி பேசி ஏன்னா எழுந்திரிச்சு உள்ள அடிமைத்தனத்தின் ஸ்பிரிட்டு, அந்த எண்ணங்கள் நிறைஞ்சு அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க. நீங்க அந்த இடத்துல இருக்கக்கூடாது. அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க. கூப்பிடுவோமா? சொல்லுங்க, அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி பேசுங்க அடிக்கடி. போகும்போது, வரும்போது, வேலை பார்க்கும்போது, வெங்காயத்தை நறுக்கும்போது, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. தகப்பனே நீர் நல்லவர், அப்பா நீர் பெரியவர், உம்முடைய அன்பு பெரியதுப்பா, நீர் இரக்கமுள்ளவருப்பா. அப்படி பேசி பாருங்க. அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க, எவ்வளவு தைரியம் வருதுன்னு. ஆனால் அடிமடிமன்னு கூப்பிட்டீங்கன்னா இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே நீங்கள் எந்திரிக்க முடியாது. மேலே 100 ரூபா பத்திரத்தை கொண்டு வாங்க, எழுதி வேணா கொடுக்குறேன், கையெழுத்து போட்டு தர்றேன், சர்ச்சோடைய சீல் வச்சு கொடுக்குறேன், எந்திரிக்கவே முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே அநேக கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பது போல என்ன செய்யக்கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது. ஆகவே நமக்குள்ளே பயத்தின் ஆவி அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, நமக்குள்ளே ஆளுகை செய்யக்கூடிய ஆவிதான் என்ன செய்கிறது, இருக்கிறது. என்ன ஆவி இருக்குது? ஆளுகை செய்யக்கூடிய ஆவி. சரி, ஆளுகை செய்யக்கூடிய ஆவிதான் நமக்குள்ள இருக்குதுன்னா நம்ம இப்ப என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். சரி, இப்ப அடுத்த கேள்வி, எதை ஆளுகை செய்யணும்? சுத்தி முத்தி கரெக்டாக அங்கே வந்தாச்சு. அங்கதான் வருவேன் நான், ஏன்னா உங்களுக்கு விளங்கணும்ல. எதை ஆளுகை செய்யணும்? சரி, இப்படி வர்றேன். முதல் மனுஷனாய் ஆதாம் எதெல்லாம் ஆளுகை செஞ்சான்? அது விளங்கிருச்சுன்னா இப்ப இது விளங்கிடும். முதல் மனுஷனாய் ஆதாம் எதை ஆளுகை செஞ்சான்? எல்லாவற்றையும் ஆளுகை செஞ்சான். பூமி அனைத்தையும் ஆளக்கடவர்கள், பூமியின் மேலே ஊரும் பிராணிகள். ஆசிரியங்களா? இதெல்லாங்க அதிகாரம் 1 அதிகாரம் 26, 27, 28 ஆசிரியர்களா? அதெல்லாம் வருவாங்க. ஊரும் பிராணிகள், பூமி அனைத்தையும், சமுத்திரத்தையும், ஆகாயத்து பறவைகளையும் எல்லாவற்றையும் என்ன செய்ய கடவர்கள்? ஆளக்கடவர்கள். நல்லா கவனிங்க, உங்களுக்குள்ள ஆளுகை செய்யக்கூடிய ஸ்பிரிட் இருக்குதுன்னா பயத்தின் ஆவி இல்ல பாருங்க, தைரியத்தின் ஆவி, ஆளுகை செய்யக்கூடிய ஆவிதான் இருக்குதுன்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். எதெல்லாம் ஆளுகை செய்யணும் தெரியுமா? பிசாசை ஆளுகை செய்ய வேண்டும், தீமையை ஆளுகை செய்ய வேண்டும், பாவத்தை ஆளுகை செய்ய வேண்டும், இச்சைகளை ஆளுகை செய்ய வேண்டும், வியாதியை ஆளுகை செய்ய வேண்டும், பிழி சுனியங்கள், மந்திரவாதங்கள், மாந்திரிய வேலைகள், மருந்து வேலைகள், இவைகளை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஆளுகை செய்ய வேண்டும். ஆமென்.
இந்த ஊரும் பிராணி அங்க எழுதப்பட்டிருக்கு இல்லையா, அது இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லுகிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்ப அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஊரும் பிராணியாது, ஊரும் பிராணினாவே பாம்பு, பூராம், பள்ளி, தேளு, இதான ஊரும் பிராணி. கர்த்தர் பிசாசு அதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு. அதை நீ ஆளுகை செய்யும் சொல்றாரு. எதை? ஊரும் பிராணியாகிய பிசாச ஆளுகை செய்வனைய பிள்ளை சுனைத்து ஆளுகை செய்யும் சொல்றாரு. இப்போ நீங்க உட்காந்துக்கிட்டு தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர், என்ன செய்ய மாட்டேங்குது பாஸ்டர், தூக்கமே வர மாட்டேங்குது பாஸ்டர், என்னமோ போட்டு அமுக்குது பாஸ்டர், என்னமோ போட்டு தூக்குது பாஸ்டர், என்னமோ போட்டு நீ இழுக்குது பாஸ்டர். நான் படுத்திருந்தேனா அப்படியே என் தலைமுடிய தர 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 தரன்னு இழுத்துட்டு போயிருச்சு பாஸ்டர். எதை பிடிச்சி இழுத்துட்டு போயிருச்சு? ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கீங்க. விலங்குனா சரி, எல்லாம் இருக்கிறீங்களா? அதிகாரம் உங்க கையில் இருக்குது. கர்த்தர் உங்களுக்குள்ள பயத்தின் ஆவி வைக்கல, அடிமைத்தனத்தின் ஆவியை வைக்கல. கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தின் ஆவியை வச்சிருக்கிறாரு, ஆளுகை செய்யக்கூடிய ஆவியை வச்சிருக்கிறாரு, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வச்சிருக்கிறாரு. இப்போ நீங்க என்ன செய்யணும்? நைட் நேரத்தில் தூக்கம் வரல, என்ன செய்யணும்? ஒரு மாதிரியா பயப்படுற மாதிரி என்ன செய்யணும்? எழுந்திரிச்சு உங்க பெட்டுக்கு பக்கத்துலேயே நடந்துக்கிட்டு, அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், தைரியத்தின் ஆவிக்கா ஸ்தோத்திரம், ஆளுகை செய்யக்கூடிய ஆவிக்கா ஸ்தோத்திரம், இயேசு நாமத்தினாலே பயத்தின் ஆவி ஆளுகை செய்கிறேன், எல்லா பயத்தின் ஆவியை துரத்துறேன் இயேசு நாமத்தினாலே. நான் பயப்பட மறுக்கிறேன், பயப்பட மறுக்கிறேன் இயேசு நாமத்தினாலே. பிசாசை நான் கடிந்து கொள்கிறேன், பிசாசை இயேசு நாமத்தினாலே நான் அதட்டுகிறேன் என்று என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் பிசாசை அதட்ட வேண்டும், கடிந்து கொள்ள வேண்டும், ஜெயம் எடுக்க வேண்டும். அப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் பயத்தின் மேலே என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். நீங்க பயந்து நடுங்கிட்டு இருக்க கூடாது, அதன் மேலே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆளுகை செய்ய வேண்டும். எத்தனை பேர் ஆளுகை செய்யலாம் நினைக்கிறீங்க? வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். எப்படிப்பட்ட ஆவியை கொடாமல், எப்படிப்பட்ட ஆவியை தராமல்? பயமுள்ள ஆவியை கொடாமல் தராமல் எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பலமுள்ள ஆவி, அன்புள்ள ஆவி, தெளிந்த புத்தி உள்ள ஆவியையே என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நமக்குள்ள எப்படிப்பட்ட ஆவியை தேவன் வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை வைத்திருக்கிறார் நமக்குள்ளே. பலமுள்ள ஆவியை தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார், அன்பின் ஆவியை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ள ஆவியை என்ன செய்திருக்கிறார்? தேவன் நமக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க பயப்படக்கூடாது. ஆமென். பயப்படக்கூடாதுங்க. பிள்ளி சுனியத்தை கண்டு, மந்திரவாதத்தை கண்டு, செய்வனையை கண்டு எவனை மந்திரிச்சு வச்சுட்டு போயிட்டேன் வீட்டு வாசல்ல, விளக்கமாற வச்சு கூட்டி தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. இருக்கீங்களா? விளக்கமாற வச்சு கூட்டி தள்ளிட்டு நீங்க பாட்டுக்கு தைரியமா இருங்க. இன்னும் நடக்க போதோ, ஏது நடக்க போதோ சொல்லி போய் நாத்து நாட்ட சொல்ல, மதினி நாட்ட சொல்ல, சித்தப்பாட்ட சொல்ல, பெரிய பாட்ட சொல்ல, ஊரே திரண்டு வீட்டு வாசல்ல நிக்க, என்னமோ நடக்க போகுது என்பதற்கு இவங்கள ஒருமனப்படுறாங்க. என்னமோ தவறான காரியம் நடக்க போகிறது என்பது இவங்க என்ன செய்யறாங்க? அப்ப கண்டிப்பா நடந்துரும். அதுக்கு பதில் யார்ட்டையும் சொல்லாம விளக்கமா வச்சு செய்யுங்க. கூட்டி சாக்கடைக்கு தள்ளி விட்டு, கர்த்தாவே ஸ்தோத்திரம், நீர் என்னை பாதுகாக்கிறீர், உடைய ரத்தம் பாதுகாக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், தைரியமா செய்யுங்க. நீங்க பாட்டுக்கு சமைச்சு சாப்பிட்டு வேலைக்கு போயிருங்க, காலேஜ் போயிருங்க, ஸ்கூலுக்கு போயிருங்க, நீங்க பாட்டுக்கு தைரியமா இருங்க. ஆமென். ஆகவே கர்த்தர் நமக்குள்ளே எப்படிப்பட்ட ஒரு ஆவியை வைத்திருக்கிறார் என்றால், பயப்படுகிற ஆவி அல்ல, அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை தேவன் நமக்குள்ளே செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். ஆமென்.